இதோ போட்டி இன்னும் சில நொடிகளில் ஆரம்பம். ஓட்டச்சத்திரம் வீரர்களும் வடகான்பூர் வீரர்களும் பயிற்சியில் நெல்லைக்கும் ஓட்டச்சத்திரத்துக்கும் இதோ போட்டி. மகளிருக்காக தனி இடம் வசதி செய்யப்பட்டுள்ளது. இதோ எஸ்ஏவி வீரர் राइट में पहले पॉइंट लेके चला गया इससे भी हीरांगन அருமையான ஆட்டம். எஸ்எம்விகே ஒன்று இரண்டும் சமநிலை. வெல்லுவர்கள் இறுதிப் போட்டிக்கு அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அழகாக வழங்கிவிட்டார்கள். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி எஸ்எம்விகேசி ஒட்டஞ்சத்திரம் வீராங்கனை. எஸ்எம்விகேசி ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த வீராங்கனை அவரை எப்படியாவது மடக்கி பிடிக்கும் நோக்கில் முடியவில்லை. மீண்டும் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி எஸ்ஏவி அணி வீராங்கனையை மீண்டும் அடக்கிவிட்டனர். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி 4. அடுத்த கட்ட ஆட்டம் பெண்களுக்கான இறுதி ஆட்டம். அன்பு விளையாட்டு வீரர்களை நேர்த்தியான இந்த தென்னிந்திய அளவிலான மாபெரும் முன்னணி கபடி போட்டிக்கு அனுமதி வழங்கி எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி கன்னியாகுமரி மாவட்ட அமைச்சர் கபடி கழக செயலாளரும் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழக இணைச் செயலாளர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக சிண்டிகேட் மெம்பர் திரு சுபாஷ் சார் ஸ்போர்ட்ஸ் கிளப் பாகர். வடக்கங்குளம் அணி வீரர் வீராங்கனை ஆடிக்கொண்டிருக்கிறார். எப்படியாவது அந்த அணிக்கு புள்ளியை சென்று செல்வேன் என்று ஆடிக்கொண்டிருக்கிறார். வடக்கி விட்டார்கள். மீண்டும் 1+2 அவர்களை கார்டினர்கள் பொன்னாடை போட்டி வரவேற்கின்றார்கள். ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட ஆட்டம். இதில் வெற்றி பெறும் அணிக்கும் ஏற்கனவே வெற்றி பெற்ற அணிக்கும் இறுதி ஆட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்ட ஆட்டம் மகளிருக்கான இறுதி ஆட்டம். நடுவரை தேர்வு இறுதியானது. கபடி ரசிகர்கள் மக்களோடு அன்பான வேண்டுகோள். இடதுபுறம் இருக்கின்ற ஆண்கள் தயவு செய்து வலது பக்கம் அல்லது முன்பக்கத்தில் இருக்கின்ற இருக்கையில் வந்து அமர்வுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்ஏவி 5 ஒட்டஞ்சத்திரம் 10. 5 வெற்றி புள்ளிகளும்
SMVKC ஒட்டாஞ்சத்திரம் 10 புள்ளிகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஆட்டம் அருமையான ஆட்டம். மீண்டும் ஒரு தொழில் அணியை சேர்ந்தவர் rider from SMVKC, jersey number 2. அழகாக ஆடுகிறார். ஐந்து 13-5 ஸ்கோர் போர்டு 13. மீண்டும் மடக்கிவிட்டார்கள். அழகாக மடக்கிவிட்டார் SAV அணியினர். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி SAV அணி. SAV அணி வீராங்கனை ஜெர்சி நம்பர் 8 ஆடுகிறார். அருமையாக ஆடினார். முடியவில்லை, மடக்கிவிட்டார்கள். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி SMVKC அணியினருக்கு. ஆட்டம் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். எங்களிடம் தங்க நகை சேமிப்பு திட்டமும் உண்டு. கல்யாணம் என்றால் மங்களம். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் எந்த மங்களகரமான கல்யாணம் ஆட்டம் ஆரம்பமானது. அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடைத்திறக்கப்படும். மாதாந்திர சேமிப்பு திட்டங்களும் வசதி உண்டு. திருமணத்திற்கு தங்க நகை. ஆட்டம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. SMVKC ஒட்டாஞ்சத்திரம் 15 வெற்றி புள்ளிகளும் SAV 0651296290. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணிகள் இறுதி ஆட்டத்தில் சக்தி பிரதேசத்துடன் ஆட இருக்கின்றார்கள். மூன்றாம் நாள் 5 முன்னணி கபடி போட்டி. அடுத்த கட்ட ஆட்டம் பெண்களுக்கான இறுதி ஆட்டம். இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்ற மத்திக்கோடு ஊராட்சி தலைவர் அல்பான்ஸ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளிகள் SAV 7 வெற்றி புள்ளிகளும் SMVKC ஒட்டாஞ்சத்திரம் 18 வெற்றி புள்ளிகள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பதினெட்டு 7. SAV 8 வெற்றி புள்ளிகள், SMVKC 19 வெற்றி புள்ளிகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இருபது 8 என்ற புள்ளி கணக்கில் SMVKC அணி வீராங்கனை ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது.
எப்படியாவது மடக்கி பிடிக்கும் நோக்கத்தில் எஸ்ஏவி அணி வீராங்கனைகள் பிடித்தால் டிராக்கிள், சூப்பர் டிராக்கிள். மீண்டும் எஸ்ஏவி அணி வீராங்கனை ஆடிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. வடக்கன்குளம் 9 வெற்றி புள்ளி. முந்தைய அரையிறுதியில் வெற்றி பெற்ற அணிமான சாய் பிரதேஷ் சக்தி அணி வீராங்கனைகளுக்கும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதிப் போட்டியில் அணிகளுக்கு ரூபாய் 40,000 ரொக்க பணமும் கோப்பையும் வழங்கப்படும். ஆட்டம் ஒருவருப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்டம் அமுக்கி கொண்டிருக்கிறார்கள், அமுக்கி விட்டார்கள். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. மீண்டும் வடக்கன்குளம் அணி வீராங்கனை ஆடிக்கொண்டிருக்கிறார். அருமையாக ஆடுகிறார். எப்படியாவது அந்த அணிக்கு புள்ளியை தட்டி செல்ல வேண்டும் நோக்கில் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆட்டம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான ஆட்டம். புள்ளிகள் ஒட்டச்சத்திரம் வீராங்கனை இதோ அருமையாடி மீண்டும் தனது அணிக்கு புள்ளிகளை சேர்த்துள்ளார். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி. 21 ஆட்டத்தின் இடைவேளையில் எஸ்டிகேசி 21 எஸ்ஏவி 11 11-21 11-21. செவன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் சிறப்பாக கருங்கல் மாநகரில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கான போட்டியில் வெல்லும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்கள் போட்டியில் வெல்லும் வீரர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் 1,00,000 திரு தெய்வத்திரு ஜி செல்வராஜ் நினைவு கோப்பையும் வழங்கப்படுகிறது. இந்த ஆட்டம் நடைபெறுகிறது. இடைவேளைக்கு பிறகு ஆட்டம் மீண்டும் ஆரம்பம். தற்போது ஆடிக்கொண்டிருக்கும் வீரர் SMVKC வீராங்கனை ஒட்டச்சத்திர வடக்கன்குளத்துக்கு போட்டி. மீண்டும் இதோ எஸ்ஏவி வீரர்கள் அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார். அழகாக மடக்கி விட்டார்கள். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி SMVKC அணியினருக்கு. ஆடுகளத்தில் இடதுபுறம் நிற்கின்ற ஆண்கள் தயவு செய்து இந்த முன்பக்கத்தில் அல்லது வலது பக்கத்தில் புறம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி. நான் ஆண்களிடம் தான் சொல்கிறேன். ஆனா இந்த பக்கம் வாங்க
ஆட்டமே விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. லாஸ்ட் 5 மினிட்ஸ், கடைசி 5 நிமிடம். லாஸ்ட் 5 மினிட்ஸ். எஸ்ஏவி வடக்கன்குளம் 11 வெற்றி புள்ளிகள், எஸ்எம்இகேசி ஒட்டஞ்சத்திரம் 29 வெற்றி புள்ளிகள். எஸ்எம்இகேசி ஒட்டஞ்சத்திரம் 29 வெற்றி புள்ளிகளும், எஸ்ஏவி 11 வெற்றி புள்ளிகளும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். Out, 2 in, 6 out, 6 in. கடைசி கரைகள் 7 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கிளப் நடத்தும் 42வது ஆண்டு விழாவும் தென்னிந்திய அளவிலான ஆண்கள் பெண்களுக்கான மின்வெளி கபடி போட்டியானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த போட்டி பெண்களுக்கான இறுதிப் போட்டி. அந்த இறுதிப் போட்டியில் விளையாடுள்ள சக்தி பிரதர்ஸ் சந்தியூர் தங்களை தயார் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சக்தி பிரதர்ஸ் சந்தியூர், ப்ளீஸ் கெட் ரெடி. தென்னிந்திய அளவிலான ஆண்களுக்கான பரிசு, முதல் பரிசு ரூபாய் 1 லட்சமும் செல்வராஜ் நினைவு கோப்பையும் அன்பளிப்பாக வழங்குகின்றவர் எங்களுடைய 7 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் கௌரவ தலைவரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற தலைவருமாகிய அன்பழகன் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டியில் எஸ்எம்இகேசி ஒட்டஞ்சத்திரம் வெற்றி பெற்றது. இறுதி ஆட்டத்திற்கு எஸ்எம்இகேசி ஒட்டஞ்சத்திரமும் சக்தி பிரதேஷ் அந்தியூரும் ஆட இருக்கின்றார்கள். ஆட்டம் உடனே ஆரம்பமாக சென்றிருக்கின்றது.